सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम् श्लोक नंबर 41। ततावतन्तम् शरणागतम् स्वम् संसारदावानलतापतप्तम् निरीक्ष्य कारुण्यरसार्त्रदृष्टया तत्यातपीतिम् सगसा महात्मा विद्वान् सतस्मा उपसत्तिमीयूषे मुमुक्ष्वे साधु यतोक्तकारिणे प्रशान्त सिद्धाय समान्विताय तत्त्वोपदेशम् कृपयैवा कुर्यात्। So, the first sloka 40வது ஸ்லோகத்துல சிஷ்யன் யுவர் மவுத்தில் கலசம், வாக்கு கலசகா. இந்த வாக்கு தண்ணீருக்கு உவமையாக சொல்லப்படுறது. சோ தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்? நல்ல தவிச்சு வெயில்ல நல்ல 12 மணி மே மாச வெயில்ல வரும்போது நல்ல ஹீட்டர் போட்டு நல்ல கொதின்னு உருளைக்கிழங்கு உரிக்கிற மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல. நாங்க தவிச்சு வந்திருக்கும்போது ஜில்லுன்னு குளிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கிறது. அப்ப இந்த வாட்டர் சுத்தமா இருக்கணும், ஜில்லுன்னு இருக்கணும், அதுக்கு சௌரியமா இருக்கணும், அதுல அழுக்கு இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜலமா நீங்க இருக்கீங்க. எந்த ஜலம்? உங்களுடைய வார்த்தைன்ற ஜலம். உங்களுடைய வார்த்தைன்ற ஜலம் சுத்தமா இருக்கிறது, பாவனமா இருக்கிறது, பவித்திரமா இருக்கிறது, அதே போல குளிர்ச்சி பொருந்தியதா இருக்கிறது. நேத்திக்கு நம்ம சொன்ன மாதிரி தோஷம் அற்றதா இருக்கிறது. அர்த்த தோஷம் கிடையாது, சப்த தோஷம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா சமன்வாயா இருக்கிறது, கான்ட்ரடிக்டா இல்ல. இப்போ ஒரு வார்த்தை பேசுறது, அப்போ ஒரு வார்த்தை படுறது, நினைச்ச உடனே ஒரு எமோஷனலா பேசுறது, அப்படி இல்ல. எந்த காலத்திலயும் எந்த நேரத்திலயும் ஒரே மாதிரி அந்த விஷயத்த தத்துவத்திலேயே போகிறீங்க. அதனால சமன்வாயாக இருக்கிறது. எத்தைஹி. அதுக்கப்புறம் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? சோ எங்களுக்கு பிளீசிங்கா இருக்கிறது, பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் மற்றவர்களுடைய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா எங்க போனாலும் திட்டுறதா இருக்கிறது, இல்ல குறை சொல்றதா இருக்கிறது நம்மளை பார்த்து. ஆனா இங்க வேதாந்த வகுப்புக்கு வரும்போது தான் என்ன தெரியுது? ஓ, யுவார் பிரம்மன், யுவார் பூர்ணத்துவா, யுவார் நித்யாகா, யுவரக சுத்தகா, யுவரக முக்தா, ஏதோ நல்ல வார்த்தை கேட்கிற மாதிரி இருக்கிறது. எங்களை பிரைஸ் பண்ற மாதிரி இருக்கிறது. அப்படி ஆரம்பத்துல சிஷ்யன் அப்படிதான் நினைப்பான், இது பிரைஸ் இல்லப்பா, இது ட்ரூத், ரியலி ட்ரூத். அந்த ட்ரூத் நானுக்கு அர்த்தமாகாத வரைக்கும் ஏதோ அது ஆனந்தமா இருக்கிறது. நீ தான் பூர்ணன், நீ குறைவற்றவன், நீ நித்யாகா, நீ நாட் மார்டாலிட்டி, யூ ஆர் நித்யாகா, எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கிறது, உனக்கு மரணம் கிடையாது, உனக்கு அழிவு கிடையாது, உனக்கு நாசம் கிடையாது, எல்லா இடத்துலயும் நாசமா எல்லாம் வார்த்தை கேட்டிருக்கிறது. அந்த வார்த்தையெல்லாம் இப்ப இங்க இல்ல, கர்ஷ் கிடையாது. அப்போ உங்க வார்த்தை எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. உங்களுடைய பிரசன்டே எங்களுக்கு எல்லாம் போடுது. அப்ப எங்களுடைய கஷ்டம் போகக்கூடிய நிலையில பாத்திரீகிருத்தா, பாத்திரத்துக்கு நான் தகுதியான பாத்திரமா இருக்கேனோ இல்லையோ, உங்களுடைய தகுதியான பாத்திரமா ஆயிட்டேன்னா அப்பேற்பட்ட பர்சன் ஸ்வீகிருத்தா. ஸ்வீகிருத்தனா ஸ்வீகாரம்,
ஸ்வீகாரம்னா தத்தெடுத்துக்கிறது. தத்தெடுத்துக்கிறதுனா தத்தெடுத்த குழந்தை பெற்றால் தான் பிள்ளையா? தத்தெடுத்துட்டா கூட பிள்ளை தான். தத்து பிள்ளை, தத்து பித்துன்னு சொந்த பிள்ளை தத்து பித்துன்னு இருக்கும்போது எந்த பிள்ளை வேணா தத்து எடுத்துக்கலாம். அதனால தத்தெடுத்துக்கிற பிள்ளையும் ஓனர்ஷிப். என் குழந்தை தான் சொன்னா இது தத்து எடுத்துட்டு குழந்தை அப்படின்னு எந்த பேரண்ட் சொல்ல மாட்டாங்க. இது தத்து பித்து குழந்தை என் குழந்தை, தத்து எடுத்து குழந்தை அதுன்னு சொல்ல மாட்டாங்க. ரெண்டு குழந்தை என் குழந்தை தான் சொல்லுவாங்க. ஓகே, கண்டுபிடிக்க முடியாத வளர்த்துவாங்க. அப்ப இது ஓனர்ஷிப். ஸ்வீகாரம் என்றது அந்த எடுத்த வார்த்தையை என்னுடைய வார்த்தையா மாத்திக்கணும். என்னுடைய வார்த்தையா மாத்திக்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த கருத்தை என்னுடைய சொந்த கருத்தா மாத்திக்கணும். இந்த உபதேசம் எல்லாம் பேரலா கிளிப்பில்ல மாதிரி சொல்லக்கூடாது. இல்ல கேசட் மாதிரி. ஆமா நீங்க ஏப்பா லேட்டு, ஆமா லேட்டுங்க. எதுக்கு லேட்டுன்னு கேட்கிறாரு அவரு. ஆமா லேட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால சொல்றத தத்துவமசி குரு சொல்றான்னு வச்சுக்கேன், இவரு திருப்பி தத்துவமசி அப்படி சொல்றாரு. அகம் பிரம்மாஸ்மி மாத்தி சொன்னத அத சொந்த ஓனர்ஷிப்பா மாத்திக்கணும். அத அதனால கன்வெர்ட் பண்ணிக்கணும் அந்த விஷயத்த. சோ திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா கிளி மாதிரி நம்ம திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கா இல்ல. இந்த உபதேச தன்மயமாக்கிக்கணும், ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். அப்படி யாரு பண்ணிட்டு இருக்காலோ அவர் தன்யனா ஆயிட்டான், தன்யனா ஆயிட்டான். அவன் இப்ப எப்படின்னா பாக்கியசாலி ஆயிட்டான். அதனால பாக்கியம் இருக்கணும். இதுக்கெல்லாம் என்ன ஒரு குடுப்பனை இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதனால குடுப்பனை இருக்கணும். பாக்கியம் இது. தன்யா தே யாரு? அவர்கள். எப்பேற்பட்டவர்கள்? இந்த மாதிரி குருவோட உபதேசத்தை வாக்க கேட்கிறவர்கள். உபதேசத்தை கேட்கிறவர்னா உபதேசத்தை எங்க கேட்க முடியும்? வகுப்புல தான் கேட்க முடியும். அப்போ வகுப்புல யாரு கேட்கிறார்களோ அவர்கள் தன்யனானார்கள், பாக்கியசாலியானார்கள். மற்றவர்கள உறங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 39 முடிச்சாரு. 40 என்ன சொன்னாரு? இந்த கடைசிய கன்க்ளூட் பண்ணிட்டான். சிஷ்யன் தன்னுடைய பக்தி ஸ்ரத்தைய பர்புல்லையும் தன்னுடைய வாக்குனாலையும் சொற்கள்னாலையும் தன்னுடைய செயல்னாலையும், தன்னுடைய சொல்லு செயல் மாத்திரம் போறாது, அது கபடமாயிடும். ஆட்டிடியூட் ஆல்சோ, மனசு பூர்வமா வாக்கு, மனசு பூர்வமா ஆட்டிடியூடு. இல்லாட்டி நமஸ்கார் பண்றது எப்படி இருக்கும்? தண்டால் மாதிரி இருக்கும். நமக்கு நமஸ்காரம் பண்ணுவான் சில பேரு, சும்மா தண்டால். அது நமஸ்காரம் பண்ணும்போது யுவர் நாட் தண்டால் எக்ஸசைஸ், மென்டல் ஆட்டிடியூட். சோ அந்த ஆட்டிடியூடுக்கு தான் அந்த சொல்றது. ஏன்னா இது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி இல்ல விஷயம். இது என்னுடைய ஹோல் சம்சாரத்தை நீக்கக்கூடிய ஒரு ஆத்மீகமான கல்வி. இது இந்த கல்விக்கு நான் பூர்ணமா ஒப்படைக்கிறேன், டோட்டலா ஒப்படைக்கிறேன். ஒப்படைக்கும் போதுதான் அவருடைய பொறுப்பாகிறது. நானே பாத்துப்பேன். நீங்க நம்ம சுவாமி கும்பிடுறது கூட ஃபுல்லா ஒப்படைக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம குடும்ப ப்ராப்ளம் அவருக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணாவுக்கு. அதனால கிருஷ்ணா கிட்ட ஒப்படைக்கிறது இல்ல, சும்மா காப்பாத்து அப்படி சொல்லிட்டு நான் என்ன செய்யறதுன்னு செய்வேன். அவர் கிருஷ்ணா என்ன கீதையில சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த உபதேசத்தை நான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஒப்படைக்கிறது. ஒப்படைக்கிறதுனா என்ன அர்த்தம்? குரு சொல்ற வார்த்தைய கேட்கணும். அவரு தப்பா கைட் பண்ண மாட்டாரு. அந்த நம்பிக்கையாவது, குறைஞ்சபட்சம் அந்த நம்பிக்கையாவது இருக்கணும். கண்டிப்பா தவறா கைட் பண்ணணும். சரி, நமக்கு கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா மூட நம்பிக்கையா அப்படியே ஒத்துக்கணும்ல. எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல கிளாரிட்டி இல்ல, எனக்கு நீங்க சரியா சொல்றீங்க, ஆனா எனக்கு கிளாரிட்டி இல்ல, எனக்கு கிளாரிட்டி வரா மாதிரி சொல்லுங்க. இதுதான் ஹம்பிள் வேர்டு. நீங்க எப்பவுமே அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்க உங்க சைட்லயே சொல்லுவீங்க, எங்களெல்லாம் பார்க்கவே மாட்டீங்க. எங்க நிலைமை என்ன தெரியுமில்ல? அப்படி சொல்லக்கூடாது. நாட் அப்ரோச், குட் அப்ரோச். சோ எனக்கு புரியுற மாதிரி, எனக்கு விளங்குற மாதிரி, எனக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி கேட்கறது தான் தட்ஸ் ரைட். அதனால அந்த மாதிரி நமக்கு இந்த விஷயத்தை அப்ப 40 என்ன சொல்றாரு?
சோ நான் என்னுடைய பிரச்சனை எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் கிஞ்சித் நான் தானே, எனக்கு எதுவும் தெரியாது, ஐமோன் என்னுடைய சொந்த ஹெல்ப்ல இதெல்லாம் கடந்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த சம்சார சாகர இந்த அனல்ல வெந்து சாகரன் நானு, சம்சார துக்கமாகிய இந்த இதற்கு நினைச்சு பார்த்தா தான் தெரியுது இவ்வளவு பெரிய ப்ராப்ளத்துல நான் மாட்டின்னு இருக்கேன்றது. இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறத மனுஷ ஜென்மம் கொடுத்திருக்கிறது இத விடுவிக்கிறதுக்கு தான் ஒழிய போகத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீ நல்ல போகத்தை அனுபவிக்கிறனா நல்ல நாயாகவோ நல்ல இதுவாகவோ இன்னும் சில இதெல்லாம் இருக்கு விலங்குலாம் அதெல்லாம் போகத்தை அனுபவிக்கிறது. அந்த மாதிரி எனக்கு அந்த உடம்பு கொடுக்கலாமே, அந்த உடம்பு போறோம் அதை அனுபவிக்கிறதுக்கு, போக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு. அதை தாண்டி சென்ஸ் பகுத்தறிவுல சிலதெல்லாம் ஜாய்ஃபுல் இருக்கிறது. அதை தாண்டி உண்மையிலேயே எது ரியல் லவ் இது இருக்கிறதோ என்ஜாய்மெண்ட் இருக்கிறதோ அதை எங்களுக்கு கொடுத்து அருள வேண்டும். ஆத்தனுஷ்வ யூ பிரிங், எங்களை நீங்க பிடிச்சுக்கோங்க, நாங்க எங்கேயாவது லூசா விட்டா கூட எங்களை விட்டுறாதீங்க, எங்களுக்கு கப்புன்னு பிடிச்சுக்க அப்படி சொல்லிட்டு டோட்டலா சரண்டர் ஆயிட்டா இந்த சிஷ்யன். அப்படி சரண்டர் ஆன பிறகு இந்த 41 இருந்து 47 வரைக்கும் குருவோட ரெஸ்பான்ஸ் ஆகிறது. சோ குருவோட பொறுப்பு ஆயிடுறது. பொறுப்பு ஆகுறதுனா தெரியுமா? சோ ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்னா பொறுப்பு உள்ள பர்சன்னா, இந்த பொறுப்புன்றது ரொம்ப ரொம்ப அழுத்தமான வார்த்தை. ஏன்னா உனக்கு ஏதாவது வீட்டுல பொறுப்பு கிருப்பு இருக்காடா அப்படி கேட்பாங்க, நாம அப்படி உதாசீனம் பண்ணிட்டு வருவான். ஏன்னா அந்த வார்த்தையோட வெயிட்டே தெரியாது நிறைய பேருக்கு. பொறுப்பு ஆபீஸ்ல பொறுப்பு இருக்கிறது, சொசைட்டில பொறுப்பு இருக்கிறது, இப்ப கிளாஸுக்கு பொறுப்பு ஸ்டூடெண்டா இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது. பொறுப்பு இருந்து ரெஸ்பான்ஸ் சோ ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்ஸ். ஓகே, அப்போ அந்த பொறுப்பு நமக்கு பொறுப்பு உணர்ந்து செய்யணும். எவ்வளவு தூரத்துக்கு பொறுப்பு உணர்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம டியூட்டியை செய்வோம். என்னுடைய கடமையை நான் உணர்ற வரைக்கும் அந்த கடமையை நான் செய்வேன். பொறுப்பு மீன்ஸ் கடமை, டியூட்டி. என்னுடைய ஓன் நான் என்ன செய்யணும் அது. அப்போ இப்போ எப்போ ஒருத்தர் தன்னை அண்டி ஒருத்தர் வந்துட்டாரோ அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த பர்சனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப விபீஷணன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய ஃபுல்லா ஒப்படைச்சிட்டு வந்துட்டான். ஆப்போசிட்டா வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், வார் நடந்துட்டு இருக்கு. வார்ல ராமனேஸ்வரன், அதுவும் அந்த பசங்க மாயாவி பசங்க, அப்பேற்பட்ட பசங்க இந்த அணியில சேர்ந்தா இவன் என்ன எதுக்கு வந்திருக்கான் இல்லையா? பலவிதமான சந்தேகம் எழுகிறது, அங்க பலவிதமான சந்தேகம் எழுகிறது. அதனால சுக்கிரன் ஒரு பதில் சொல்றான், ஜாம்பவான் ஒரு பதில் சொல்றான், அங்க இருக்கிற மந்திரி பிரதானிகளாம் ஒரு மாதிரி சொல்றான். ஈவன் தோ லக்ஷ்மணனு கூட அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டில இது குரூஷியல் பீரியடு, வெரி டேஞ்சரஸ் பீரியடு. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு சேர்த்துட்டோம்னா பிரச்சனை ஆயிடும் அப்படி. ஆனா எப்பவுமே ஒரு ஆள் சைலண்டா இருப்பான். ஹனுமன் முந்தி முந்தி சொல்லவே மாட்டான். அவன் ரொம்ப வெரி கிளியர். ஏன்னா அவன் ரொம்ப படித்த வித்வான், சாதாரண பர்சன், பண்டித வித்வான், சாதன சதுஷ்ட சம்பன்ன அதிகாரி. அதனால எப்பவுமே பொலைட்டா இருப்பான், ஹம்பிளா இருப்பான். ஆனா பெஸ்ட் பர்சன், சரீரத்திலையும் பலசாலி, புத்திலையும் பலசாலி, வாக்குலையும் பலசாலி. நிறை குடம் தழும்பாதுன்ற அந்த வார்த்தையோட முழு அர்த்தம் அனுமன் தான். அனுமன். அப்ப எல்லாரும் கொதிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல நீ வந்துட்டான வெரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்ப கேக்குறாங்க, அனுமன் நீ என்ன சொல்ற? அவரை சேர்த்துக்கலான்னு எனக்கு தோன்றது, மீதி உங்கள் விருப்பம். சஜஷன் கேட்டா யாருக்கிட்டே சஜஷன் கேட்டா அந்த சஜஷனே நடத்துற மாதிரி சொல்லக்கூடாது. அப்ப ஏன் சஜஷன் கேக்குறீங்க? சஜஷன் கேட்டா சஜஷன் ஒன்லி சஜஷன். அந்த சஜஷன்ல விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. நான் சொன்னேன், அவர் கேட்கவே இல்லை, அது வேற புலம்பல்.
நான் விலாபகா விலாப ரகிதகா. சஜஷன் கேட்டா சஜஷன் இருந்தா நமக்கு அங்க ரெக்கவர தேவைப்பட்டதுன்னா சஜஷன் சொல்லணும். சொல்றது மாத்திரம் தான் என்னுடைய வேலை, நடத்துறது நடத்தாம இருக்கிறது அவர்களுடைய வேலை. ஓகே, இங்க அனுமன் கரெக்டா அவனுடைய ரோலை சொல்லிட்டு சும்மா இருந்துட்டான். இப்ப ராமன் தான் டிசைட் பண்ணணும். இப்ப டிசிஷன் மேக்கர் யாருன்னா அங்க ராமன் டிசைட் பண்ணி ஆகணுது. இது போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. சரி, ஒரு 6 மாசம் வாய்தா வாங்கிட்டு அப்படி நோட்டம் பார்த்து அப்புறம் டிசைட் பண்ண, அப்படி டிசைட் பண்ண முடியாது. இது இமிடியேட்டா டிசைட் பண்ண வேண்டியது. சிலதெல்லாம் லாங் டைம் விட்டு டிசைட் பண்ணணும், சிலது இமிடியேட்டா டிசைட் பண்ண வேண்டியிருக்கு லைஃப்ல. இதுதான் குரூஷியல் பீரியட். சிலது உடனடியா முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அந்த டயத்துல தான் தகராறு வரும் நமக்கு. அப்போ ராமன் எந்த விதமான அறிவுபூர்வமாலாம் பேசல, லாஜிக் எல்லாம் பேசல. தர்மத்தை படி இது கரெக்ட், அது படி நான் செய்யறேன். சாஸ்திரிய புத்தி, சாஸ்திரிய புத்தி. ஓகே, ஏன்னா நம்மளோட ஓன் புத்தி சம்டைம்ஸ் விருப்பு வெறுப்ப பேஸ் பண்ணி இருக்கும். சாஸ்திரத்துல டெபினேஷன் கொடுக்கறது லா என்ன இருக்கிறதோ அந்த லாவை யூஸ் பண்ணு. அதனால அடைக்கலம் புகுந்தவனை நான் கைவிட மாட்டேன் அப்படின்றார் ராமன். புரியுதா? அது எத்தனை ஆனாலும் சரி, எத்தனை கஷ்டமானாலும் அத பொறுப்பு நான், என்னுடைய பொறுப்பு. ஓகே, குரு சேம் விஷயம் தன்னுகிட்ட வந்து சேர்ந்துட்டானா எப்படிப்பட்ட ஆளு, மந்த மத்தியம அதி தீவிர முமுட்சு இருந்தாலும், எந்த நிலையில முமுட்சுத்துவம் இருந்தாலும், இல்ல குருவே குழி பறிக்கிறதுக்கு வேண்டிய ஆள் வந்தாலும் இவர் கவலைப்பட மாட்டார். அவர் கவலைப்பட்டார்னா அவர் முக்தன் இல்லை, அவரும் பக்தன் தான் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் கவலை, இன்செக்யூர் எல்லாம் கவலைப்பட மாட்டார் அவரு. ஐயோ நமக்கு வந்து செக்யூரிட்டி போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு, இது நாசமாயிடுமே, அது போயிடுமே நம்மளை விட்டு, அப்படிலாம் கவலைப்பட்டார்னா அவருக்கு சாஸ்திரம் உள்ள போல, அவருக்கு சாதன சதுஷ்டயம் கம்மியா இருக்கிறது, இதெல்லாம் ப்ராப்ளம். அதனால இவர் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வர்றதுனால எனி ப்ராப்ளம் வரும்போது, இன்செக்யூர் ப்ராப்ளம் வரும்போது கூட அதை வந்து தைரியமா எடுத்துப்பார். ஏன்னா இன்செக்யூர் என்ற வேர்டு அர்த்தமற்றது. இருக்கிற வரைக்கும் இருக்கும், இல்லாதப்ப போயிடும். நீ எதையும் பிடிச்சு வைக்க முடியாது. சில தண்ணி இப்படி இப்படி பண்ணுவோம், கையை விட்டு போயிடும், உடஞ்சு போயிடும், கண்ணு முன்னாடி உடஞ்சு போயிடும். நீ எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாலும். அதனால இதுதான் கரெக்ட். ஏன்னா அது வந்து உனக்கு அவ்வளவுதான் டைம் தந்திச்சது. முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ண, ஆனா அதுக்காக வருத்தப்படாது, போயினாலும் வருத்தப்படாது, இருக்கிற வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணு. சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ குருவோட பொறுப்பு வந்த சிஷ்யனை தனக்கு வந்து ததா வதந்தும் சரணாகதம் ஸ்வம், ஸ்வம்னா தன்னை வந்து சேர்ந்தவன். ததா, ததானா இது வரைக்கும் 35ல இருந்து 40 வரைக்கும் சொன்ன அந்த சிஷ்யனுடைய குணாதிசயங்கள் எப்படி எல்லாம் அவன் சொல்றான், டீஸ் பண்ணிருக்கான், தன்னை பத்தி சொல்றான். தன்னுடைய சம்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது, அது வந்து தீர்க்க முடியாத ஒரு சம்சாரமா இருக்கிறது. அப்படிப்பட்ட சம்சாரத்துல நான் மாட்டின்னு இருக்கேன், அதெல்லாம் நினைச்சு சொல்லி இது வரைக்கும் சொன்ன ததா. அந்த ததான்ற வார்த்தை ரொம்ப வெயிட் ஆனது. முன்னாடி 5 ஸ்லோகத்துடைய இண்டிகேட், அது இண்டிகேஷன். அது ததா வதந்தும், சோ ததா வதந்தும் ஸ்வம் சரணாகதம். அதனால இந்த மாதிரி மேல சொல்லப்பட்ட அந்த சிஷ்யன் சரணடைகிறான். சரணடைந்து சம்சார தாவானல, தாவ அனல, அனலனா நெருப்பு, அகைன் தாவனா காட்டு தீ, தப்தம். சோ சம்சார இந்த தீ என்ன வந்து பிடிச்சு அலையிறது. அந்த தீ வந்து ஒரு சுமால் தீ கிடையாது, அந்த கொழுந்து விட்டு எறிகிறது. அந்த கொழுந்து விட்டு எறிகிறது எப்படிப்பட்ட எறிகிறது, காத்தோட சேர்ந்து எறிகிறது, காத்து வேற சேர்ந்துக்கிறது. என்னோட துரதிருஷ்டம் அப்படின்னாங்க முன்னாடி ஸ்லோகத்துல. என்னோட துரதிருஷ்டம் காற்று அதுலயும் சேர்ந்துருது. அதனால இது வந்து தாபத்துல நான் இருக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணோம், காருண்ய ரச அர்த்த திருஷ்டயா நிரிஷ்யா, எனக்கு கொஞ்சம் பாருங்க, பார்க்கணும். இப்ப முகம் பார்த்து பேசுறதுதான் தைரியம். சில பேர் இப்படியே பேசுவாங்க, இங்க எதிர்க்க பேசணும், இப்படி பார்த்து பேசணும்.
எனக்கு ஒரு சிஷியன் இருந்தா இப்படியே பேசுவா, ஒரு இப்படியே பார்த்தோம், இல்லாட்டி எங்க பார்த்து பேசுவா, நேருக்கு நேர் பார்த்து பேசணும். கவர்ட். சோ நேருக்கு நேர் பார்த்து பேசணும், பதிலுக்கு பதில் பேசணும். உள்ளத்துல வச்சிருந்து ஏதோ பேசக்கூடாது. கிளியராக தேங்காய் உடைக்கிற மாதிரி, இது ரைட், இது ராங், இது நான் நினைக்கிறேன், இது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், சரி இருந்தா எது சரி இருக்கோ அதை சொல்லுங்க, அதுதான் கரெக்ட். அப்ப நிரீஷ்ய நீங்கள் கூற வேண்டும் அப்படின்ற நிரீஷ்ய. சோ எப்படி காருண்ய ரசகா, உங்களுடைய காருண்ய ரசத்தினால இத உங்களுடைய கருணை என்ற கம்பேஷன்றதுனால தான் நீங்க தீர்க்க முடியும். ஆருத்ர திருஷ்டயா, நீங்க என்ன கொஞ்சம் பார்த்து எனக்கு பண்ணும். எப்படி இருக்கணும் உங்களுடைய பார்வை? எனக்கு ரசகுல்லால இருக்க மாதிரி இருக்கிறது. ரசகுல்லா பாத்தீங்களா, அது உள்ளர ஜீராவுக்கு உள்ளர கொதிச்சு இது இருக்கிறது. அது போல உங்களுடைய திருஷ்டி, கருணை பார்வை, அந்த கருணையோட என்ன வந்து ஊற்று நோக்குங்க. ரசகுல்லா மாதிரி இருக்கணும். குரு ரச, அதுதான். இப்ப சில டாக்டர் கிட்ட போனேன்னு வச்சுக்கா, ஆயிட்டா, ஏய் இது பண்ணு, அதை செய், இது செய், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா வியாதி குறையறதுக்கு பதிலா ஜாஸ்தி ஆயிடும். அவர் கரெக்டா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணும்? கொஞ்சம் கைய கால சில பேர் வீட்டுல வந்து புலம்புவாங்க, கைய தொட்டு கூட பாக்கலாம், வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு வார்த்தை சொன்ன சில பேர் பார்க்கும் போதே எழுதி கொடுத்துருவான். சில டாக்டர் பொறுமை இல்ல, அங்க ஏகப்பட்ட கியூ நிக்குது அங்க இருக்கு. டாக்டர்னா என்ன, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, சரி, இப்படிலாம் நடுவுல இந்த எல்லாம் அமுத்தி பார்க்கும்போது ஹியூமன் டச், எனிதிங் ஹியூமன் டச், வீட்டுல வெளியில ஆபீஸ்ல ஹியூமன் டச். ஓகே, அப்படி அந்த பரிசமே பாதி வந்து நமக்கு வந்து சரியாயிடும். ஓகே, அப்படி நீங்க வந்து என்ன வந்து இது பண்ணும். அபீதிம்னா ஃபியர்லெஸ், பயம் இல்லாம. சத்யாத் மகாத்மா, சத்யாத் மகாத்மா அபீதம். உங்ககிட்ட நான் வரும்போது எந்த விதமான ஃபியர்லெஸ், எனக்கு பயமே கிடையாது. ஐ எம் ஓன் கான்பிடன்ட் எனக்கு கிடைக்கிறது. அப்படி இது எப்ப சொல்றது? இது சகசானா சரி, இவரு கொதிச்சுன்னு வரும்போது சரி ஓகேப்பா, நெக்ஸ்ட் நீ சித்திரை மாசம் வந்து பாரு, உன் ப்ராப்ளம் எல்லாம் தீர்க்கிறேன். அதுக்குள்ளேயே இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி வேற ப்ராப்ளம் வந்திருக்கும். சகசா இம்மிடியட்டா உடனடியாக தீர்க்கணும். நெருப்பிடிச்சு பத்திட்டு இருக்கும் போது நான் வந்து இது கண்டலர் வாட்டர் இங்க வந்து வரட்டும், நம்ம பைப்ல வரட்டும், அப்ப உனக்கு சரி பண்றேன்னா இதெல்லாம் தீர்ந்து போயிடும், பர்னிங் ஆயிடும் இம்மிடியட்டா. அதனால உடனடியா அதுக்கு வந்து ரெமெடி கொடுக்கணும், போஸ்ட்போன் கிடையாது. அப்ப சகசா நீங்க எனக்கு உடனடியா ரெமெடி கொடுக்கணும். அப்படி உங்களுடைய கருணை ரசத்தினால இத உங்களுடைய கருணையான திருஷ்டியில கொண்டு வந்து எனக்கு காட்டுங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் அப்படி சொல்லி முடிச்சாரு அந்த விஷயத்த. அதனால இங்க குரு அபயப்பிரதானம் வரப்பிரதானம் எல்லா சுவாமிகள் பாத்தீங்கன்னா கையப்பட்டு இருக்கும். இது அபயப்பிரதானம், இது வரப்பிரதானம். மா சுச்ச அப்படின்றார் கிருஷ்ணா. மா சுச்ச அப்படின்னா கவலைப்படாத, பயப்படாத. இங்க சங்கரர் சொல்ற மா பைஷ்ட, கவலைப்படாத. முதல்ல போனதும் இவர் பூஸ் பண்ண போயிட்டாது, அதுவும் இப்போ நான் போய் சொன்னேன், நீ உருப்பட மாட்டேன்னு தெரியும் எனக்கு. ஏற்கனவே நொந்து போய் வந்திருக்கா, அவன்கிட்ட போய் இன்னும் கீழே போய் நான் சில பேர் வீட்டுல எல்லாம் பெரியவங்க நினைச்சு போய் சொல்றமே, அவங்க கிட்ட கொலை பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட சொன்ன பாரு. அப்படி இல்ல, குரு அபயப்பிரதானம், கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன் அப்படின்னு. யாம் இருக்க
பயமே. அதுதான் அபயப்பிரதானம். அதனால இவர் அபயப்பிரதானம் எந்த விதமான, ஏன்னா அவரு என்னுடைய ப்ராப்ளத்தை முதல்ல காது கொடுத்து கேட்கிறாரு. காது கொடுத்து கேட்கறது மாதிரி அப்ரிஷியேட் பண்றார். ஃபர்ஸ்ட் மை ப்ராப்ளம் முதல்ல வேலிடேட் பண்றாரு இல்லையா? ஒண்ணும் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணல. முதல்ல கரெக்ட் தான், யூ ஆர் கரெக்ட். அப்படி சொல்லும் போதே நமக்கு பாதி சால்வ் ஆயிடும். ஓ, யுவர் ப்ராப்ளம் கரெக்ட், ஓகே. ஆனா அதுக்கு டயக்னோஸ் பண்றார். ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாரு, சிந்திச்சு பாரு. இதெல்லாம் எங்கெங்க இருக்கிறது ப்ராப்ளம் யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் வெறும் டயக்னோஸ் பண்ணி விட்டுறது இல்ல, ரெமெடி கொடுக்கிறார். தீர்வு என்ன? ஓகே. அப்போ நம்முடைய சொந்த பிரச்சனை, அந்த சொந்த பிரச்சனை வேதாந்தத்துக்கு இடையூறா இல்லாம அந்த பிரச்சனையை பிரச்சனைன்னா, இந்த பிரச்சனை நம்முடைய லட்சியமாகிய மோட்சத்தை அடையறதுக்கு இடையூறா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது புகழாக இருக்கலாம், இது இகழாக இருக்கலாம், ரெண்டுத்திலையும் பாதுகாப்பு வேணும் இல்லையா? அப்போ அதற்கு நான் போகிறதுக்கான பிரச்சனையை குருகிட்ட அணுகி சொல்லணும். சரி, இது அபயப்பிரதானம். அபயப்பிரதானம்ன்றது ஃபர்ஸ்ட் எய்டு. அபயம், யூ டோன்ட் வரி, கவலைப்படாத, முதல்ல அப்படி கொடுக்கிறது. வரத பிரதானம் என்ன அப்படின்னா ட்ரீட்மெண்ட். டயக்னோஸ் பண்ணி அப்படியே விட்டுக்கூடாது. ட்ரீட்மெண்ட், என்ன ரெமெடி பண்ணா என்ன வழி உண்டு, அது ட்ரீட்மெண்ட். அதுக்கு இப்படி சொல்யூஷன். பிரம்மச்சாரியா இருந்தா போய் கல்யாணம் பண்ணிக்கோ, ஷைன் பண்ணிக்கோ, அப்பதான் வாழ்க்கையில விருப்பு வெறுப்பெல்லாம் உனக்கு சம்பாரிச்சுட்டு வருவேன், ஜாக்கிரதையாரு பிளஸிங்ஸ் பண்ணி அனுப்புவார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாரு. நீ பண்ணிக்காத, நீ பண்ணிக்கோ, நீ இங்க இரு, நீ அங்க போயிடு. அப்ப ஒரே விஷயம் தான், ஆனா டிஃபரெண்ட் வேல இருக்கணும். ஏன்னா பர்சன் டு பர்சன் டிஃபரெண்ட். அவர் ஒரு லிஸ்ட் பார்த்து ஓகே 8வது பாயிண்ட்ல எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படி கிடையாது. இது கவர்மெண்ட் இதுவா என்ன? அப்படி கிடையாது. இந்த சரியான முறையில, ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு ஸ்டூடெண்ட்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும், அதற்கு தகுந்தாப்புல அவரு கொடுப்பாரு. ஓகே. நிக்த ஜனனம் சம்யுக்த கலு துக்கம் சக்கிய வேதனம் பவதி. சக்கிய வேதனம் பவதி கலு துக்கம். அதாவது கவி காளிதாஸ் சாகுந்தல சொல்றாரு, எந்த ஒரு துக்கம் ஷேரிங் ஆகிறதோ அது எனக்கு ரெடியூஸ் ஆயிடும். துக்கத்தை பூட்டி நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம்னா அது என்ன ஆயிடுறது, உள்ளுக்குள்ள செத்த எலி நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? முதல் நாள் ஒன்னும் நடக்காது, 2வது நாள் ஆரம்பிக்கும். ஒரு வாரம் கழிச்சும் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவான், இங்க என்னமா நடந்திருக்கு அப்படின்னு. அதனால இவர் மைண்ட்ல போட்டு துக்கத்தையோ கஷ்டத்தையோ மற்ற விஷயத்தையோ பூட்டி வைக்காத, ஓபன் பண்ணு, திறந்து விட்டு ஜன்னல, காற்று வரட்டும். காற்று வரட்டும் சொல்லிட்டு அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. அதனால குரு 3 விஷயம் பண்றாரு. அப்ரிஷியேட் பண்றாரு, டயக்னோஸ் பண்றாரு, ரெமெடி கொடுக்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி கொடுக்கணும். அப்ப மெடிசன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாக்டர் சொல்றாருன்னு வச்சுக்கோ, ஓகே 6 மாசம் பார்க்கலாம். என்ன அர்த்தம்? 6 மாசத்துல நீ போற என்ன அர்த்தம்? ஆல் அவுட். மெடிசன் கொடுத்து டயக்னோஸ் கொடுத்து அதுக்கு ரெமெடியும் கொடுக்கணும், வழி கொடுக்கணும், வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்படி இது வாக்கு கலச உஜ்ஜயிதைகி, உங்களுடைய வாக்குல இருந்து வந்திருக்கிறது. அப்படி சொன்ன பிறகு இந்த சிஷ்யனுக்கு மற்ற என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும்ன்றத கைடு அவருக்கு கொடுக்கிறார். ஓகே, இதுல செகண்ட் ஸ்லோகத்துல இப்ப படிச்சதுல முக்கியமான ஸ்லோகம், முழு குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட், நாட் அரகுர ஸ்டூடெண்ட். சங்கரர் சொல்றாரு, இந்த குரு ரொம்ப நல்ல லக்கி குரு போல இருக்கு. தட்சிணாமூர்த்தி மாதிரி ஆல்ரெடி இந்த சனகாதி முனிவர்கள் ஆல் எக்யூப்ட் ஸ்டூடெண்ட்.
சும்மா ஒரு சரணம் சொன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் உபநிஷத்துல ஒரு நிமிஷத்துல ஒரு பேஜ்ல முடிஞ்சுட்டு? அவங்க எல்லாம் சமைத்துப்பா அன்னைக்கு நல்ல விறகு கட்டை, நல்ல காஞ்ச கட்டை, ஒரு நெருப்பு வச்சா முடிஞ்சு போச்சு. நம்ம கட்டெல்லாம் நல்ல ஈரம், அது ஒரு மழையில வேற நனைஞ்சுட்டோம். அதை காய வச்சு உணர்த்தி அதுக்கப்புறம் இது பண்ணி அது புகை வரும், ரிவர்ஸ்ல வரும். கோமம் பண்ணி நிறைய பேர் அழுதுன்னு இருப்பா. வரவெல்லாம் அழ வச்சுக்கும். கோமம் எங்க இப்படி அப்படியே கண்ணெல்லாம் சவுந்து வந்திருக்கீங்க? கோமத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்படியா? திருஷ்ட பலன் அது. அதனால இங்க எப்படி இருக்க சிஷ்யன் டோட்டலா வந்திருக்கான். 5 விஷயம் அவர் சொல்றார். இந்த சிஷ்யனுடைய யோகிதா எப்படி இருக்கிறது? நம்பர் 1 வந்து முமுக்ஷேவே, முமுக்ஷவே நம்பர் 1 வார்த்தை. 2வது வார்த்தை வந்து யதோக்த காரினே. 3வது பிரசாந்த சித்தாய. 4வது சமான்விதாய. 5வது உபசக்தி மூயூஷே. 5 விஷயத்தை அந்த சிஷ்யனுடைய தகுதிய யோகிதை, எப்படிப்பட்ட சிஷ்யன் இந்த குரு கிட்ட வந்து அடைஞ்சிருக்கான் அப்படின்னா, ஏற்கனவே முமுக்ஷுத்தை பத்தி பேசிருக்கோம். இவன் வந்து சாதாரண முமுக்ஷுல பின்னாடி இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா தீவிர முமுக்ஷு. மந்த மத்தியம முமுக்ஷுல, மந்த மத்தியம முமுக்ஷுனா, மந்த முமுக்ஷுனா 4 கிளாஸ் விட்டா கூட 5வது கிளாஸ் வந்து சேர்ந்துப்பா. மத்தியமன்னா நடுநடுல வருவா. இந்த பக்கம் முனையில இருக்க மாட்டா, அந்த பக்கம் இருக்க மாட்டா, நடுவுல இருப்பார் அவர் மத்தியம. இவ அப்படின்னா கட்டோபனிஷத்துல வந்த நச்சிகேதன் மாதிரி. நச்சிகேதன் போய் கேட்கிறான், எனக்கு அந்த மோட்சத்தை கொடுங்க, சத்தியத்தை கொடுங்க, எது உண்மையோ அது உண்மையை கொடுங்க, தர்மத்துக்கு அப்பாற்பட்டு, அதுக்கு தர்ம அதர்மத்துக்கு அப்பாற்பட்டது எதுவோ அது கொடுங்க, எனக்கு வேண்டியது ஸ்ரேயஸ் மோட்சத்தை தான் கேட்கிறேன். உன்ன குரு என்ன சொல்றாரு, அவருக்கு வந்து டெம்ப்ட் பண்றாரு. உனக்கு வந்து மெட்ராஸ்ல ஒரு பெரிய 4-5 பிளாட் கொடுக்குறேன், ஓகே, மோட்சத்தை கேட்காத. சில பேர் அது ஒன்னே போறோம், நீங்க என்னது 40-50 lakhs ஆகிறது போருமே அப்படி சொல்லிட்டு சாட்டிஸ்பேக்ஷன் ஆயிடுவான். நோ 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 நோ, உனக்கு வந்து பிளாட் மாத்திரம் கிடையாது, அது மொத்தம் கீழே பூமியில இருந்தே கொடுக்குறேன், வித் வாட்டரோட. அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து பெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறேன், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். மோட்சம் தான் வேணும். சரிப்பா, உனக்கு வந்து உனக்கு பேங்க் பேலன்ஸோட கொடுக்குறேன், ஏடிஎம்ல எப்ப வேணா எது வேணா எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம், ஓகே. இப்ப நம்ம நண்பர் ஒருத்தர் 27 டிவி வச்சிருக்காராம் வீட்டை கட்டி. அது என்ன ஏதாவது ராசி நம்பர் இருக்கும், 27 டிவி என்ன ஒரு கஷ்டம். அதனால அந்த மாதிரிலாம் உனக்கு எல்லா திருமண பக்கம் முதுகுல கூட ஒரு டிவி கட்டி விடுறேன், அது எல்லா ஃபெசிலிட்டிஸ் தரேன், ஓகே ஓகே. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன், எல்லா விதமான ஏற்பாடு கொடுக்குறேன், ஆல் இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு எல்லாம் போறதுக்கு பிளைட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். இவ்வளவு சொல்லாதீங்க, மோட்சம் தானே அது வந்து எப்பவுமே எட்டர்னலா இருக்குல்ல, இதுதான் வந்து போறது. இது இப்ப விட்டா எப்ப கிடைக்குமோ தெரியாது. அதனால நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நீங்க கொடுக்கற எல்லாம் கொடுங்க, நாங்க அப்புறம் வந்து மோட்சத்தை பாத்துக்கிறோம். நச்சிகேதன் பிடிவாதமா இருக்கா. சின்ன பையன் வேற, 8-10 வயசு. யம தர்மனுக்கு புரியல குரு அவரை. உனக்கு சின்ன பையன், உனக்கு இந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் புரியலையா? அவருக்கு டவுட் வந்துட்டு. நான் சொல்றேன், சில சமயம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பலூன் தான் தெரியும், அதோட பெருசா தெரியாது எதுவும். அந்த மாதிரி வச்சு அவன் அதுக்கு அடுத்தது டயலாக் கொடுக்குறான். அந்த டயலாக் தான் யமனை அதிர்ச்சி ஆகிறது. நீங்க கொடுத்தீங்களே அதெல்லாம் பர்மனண்டா இருக்குமா? திருப்பி எடுத்துப்பீங்களா? அதெல்லாம் பர்மனன்ட் சொல்ல முடியாது. அப்ப தேவையில்ல, நீங்க கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது எல்லாத்தையும் எடுத்துருவீங்க. நீங்க தெரியும், நீங்க எனக்கு தெரியாதே. அப்பதான் கன்சிடர் பண்ண குரு, ஓ இவன் வந்து நிஜமாவே முமுட்சுவோடு இருக்கான். அப்ப வந்து உபதேசம்.
அதனால முமுக்ஷவேனா இந்த இடத்துல சங்கரர் சொல்ற முமுக்ஷு வந்து மந்த முமுக்ஷு இல்ல, தீவிர முமுக்ஷு. இதுதான் என் லைஃப், இதை விட்டுட்டா வேற எதுவும் கிடையாது. இதற்காக மத்ததெல்லாம் ஓகே, மத்ததெல்லாம் முன்னாடி கூட அப்படி மோட்சம் தானே ஓகே வச்சுக்கலாம். இவ்வளவு தூரத்துக்கு சொல்றீங்களே அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்படி இல்ல, இது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. நம்ம லைஃப்ல இப்படி அப்படியே வரும். எது செலக்ட் பண்றது? பிரியாரிட்டி இருக்கிறது. அப்போ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு நினைக்கிறானோ அவன் தான் முமுக்ஷவே. ஓகே, அதுக்கு அடுத்தது செகண்ட் பாயிண்ட். சோ யதா உக்தகாரினே, யதா உக்தகாரினே, யதா உக்தகாரினா வேதோக்தகாரினே. இது மாதிரி முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன உண்டோ அந்த மாதிரி வைதிக விஷயத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் ஒத்து வரக்கூடியவன். வைதிக விஷயம்னா என்ன? டூ ஃபோல்டு வைதிக. ஒன்னு வந்து பிரவர்த்தி மார்க்கம், இன்னொன்னு நிவர்த்தி மார்க்கம். ரெண்டு கம்பைன் பண்றது வைதிக தர்மம். முதல்ல வந்து ரிச்சுவல்ஸ் கர்ம காண்டம், இன்னொன்னு ஞான காண்டம். ஓகே, இது செய்யாத செய்ய செய்யாது பிரவர்த்தி பண்ணிட்டே இருக்கும். ஓகே, நல்லா ஜபம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இந்த பில்கிரிம்ஸ் போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வா சொல்றது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நிவர்த்தி மார்க்கம். பிரவர்த்தி நிவர்த்தி லைஃப், ஹோல் லைஃப் அப்படிதான் இருக்கிறது. ஓகே, சோ எல்லாம் நீங்க வந்து ஸ்கூலுக்கு போனீங்க, அப்புறம் என்ன பிரவர்த்தி போனீங்க, அப்புறம் என்ன பண்ணீங்க? எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் 20 வயசு ஆனாலும் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருப்பேன். நான் வச்சுக்க மாட்டாங்க. ஓகே, அதனால இவர் கெட் பேக். நிவர்த்தி, பிரவர்த்தி நிவர்த்தி, எல்லாத்திலையும் பிரவர்த்தி நிவர்த்தி இருக்கிறது. ஓகே, சாஸ்திரம் சொன்னா பிரவர்த்தி நிவர்த்தி, நிவர்த்தி சொன்னாலே பயம் இருக்கிறது. நிவர்த்தி வந்துதான் ஆகணும். எந்த இடத்துக்கு போனாலும் நிவர்த்தி இருக்கிறது. கிரகஸ்த லைஃப் உள்ள போறேன்னா நிவர்த்தி வரணும். அதையே பிரவர்த்தி பண்ணி 70 வயசு ஆனாலும் போய் ஆவின் பால் வாங்கிட்டு வந்து கூடாது. கீழ நின்று துக்ரிங் கரண்னு பாடிருக்க மாட்டாரு சங்கர். இப்ப பாத்தீங்கன்னா ஆவின் கரண்னு பாடிருப்பாரு. ஆனா பாவி 70 வயசுலயும் போய் பால் வாங்கிட்டு இருக்கிய, சத்தங்கள்லாம் உனக்கு எதுவும் கிடைக்கலையா? உங்க ஊர்ல கிடைக்கலையா? பாவம். புரியுதுல? சிந்தா ரசனம் எப்பயும். அதனால அதுக்கு அவேர்னஸ் ஆஃப் லைஃப் இந்த யங் ஏஜ்லயே இருந்தா தான் 70 வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். 60, 70 திங்க் பண்றது கூட சக்தி இருக்காது. புரியுதா? ஏன்னா லோட் ஜாஸ்தியா இருக்கு. இப்பவே நம்ம வந்து கான்ஷியன்ஸா எல்லா ரூல்ஸையும் படிச்சுட்டு ரூல்ஸோட வண்டியை ஓட்டிட்டு இருக்கும்போது நான் டிராவல் பண்றது ஈஸி. புரியுதா? அதனால நிவர்த்தி மார்க்கம் இப்ப நிவர்த்தி இல்ல, இப்ப நீங்க பிரவர்த்தி பண்ணணும். புரியுதா? நிவர்த்தி வரும்போது நிவர்த்தி பண்றதுக்கான சக்தி பிரவர்த்தி அப்பவே ரெடி ஆக்கணும். இப்ப ரெடி ஆனா தான் நிவர்த்திக்கான வழிமுறைகளை நீங்க பண்றதுக்கு முடியும். ஓகே, அப்ப பிரவர்த்தி நிவர்த்தி ரெண்டுத்தையும் செய்யறது தான். அப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதா குரு சொல்றத எடுத்துக்கிறது, குரு சொல்றத காரின, குரு காரினகா. ஒபீடியன்ட் சொன்னா அதே போல செய்யறது, குரு சொல்றத கேட்கறது. ஒபீடியன்ட், ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். நேற்றுக்கு ஒருத்தர் கேட்டார், நான் அவரை கேட்டார், நான் இங்க இருக்கட்டமா இல்ல போட்டமா? இங்கே அப்பதான் வர முடியும். ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்னா நிறைய பேர் ஒபீடியன்ட்டுக்கு மீனிங் என்ன வச்சிருக்கான்? ஸ்லேவரி. நோ ஸ்லேவரி. சப்போஸ் போர்ஸ் பண்ணி சொன்னா, அது போர்ஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதுக்கு பேரு ஸ்லேவரி. வாலண்டரியா நாமே எடுத்துக்கிறது ஒபீடியன்ட், அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேரு, அதுக்கு பேரு தான் ஒபீடியன்ட். ஒத்துக்கிறது ஒபீடியன்ட். சோ இங்க நாட் ஸ்லேவரி. இது வந்து நிறைய பேரு அது தப்பா ஒபீடியன்ட் வந்து தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. நோ, பேரண்ட், டீச்சர்ஸ்,
இதெல்லாம் ஒபீடியன்ட். ஓகே. சோ ஏன் சொல்றாங்கன்னா நிச்சயமா அவங்க உன்னுடைய வெல்ஃபேருக்கு தான் சொல்லுவாங்க, தப்பா கைட் பண்ண மாட்டாங்க. இப்ப மெடிக்கல் சயின்ஸ் சொல்றது இந்த ஃபுட் சாப்பிடாத, மெடிக்கல் டாக்டர் சயின்ஸ் சொல்றது. இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன செய்வாங்க, நீ என்ன சொல்றது, எனக்கு வாய் இருக்கு, கை இருக்கிறது, பைசா இருக்கிறது, நான் வாங்கி சாப்பிடுவேன், சாப்பிடு, அவதிப்படு. இன்டெலிஜென்ட் பர்சன் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்க விஷயத்த சொன்ன உடனே அது நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணிருக்க மாட்டோம், உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவும் சில பர்டிகுலர் பர்சன்ஸ் மெடிசன், சில பேருக்கு சில ஸ்ரத்தா இருக்கும், அதிக ஸ்ரத்தா இருக்கும், உடனே ஃபாலோ பண்ணுவான். 8 மணிக்கு மாத்திரம்னா 8 மணிக்கு மாத்திரை போட்டுவான், 8:01 போட்டுக்க மாட்டான். அவ்வளவு ஸ்ரத்த உள்ள பர்சன் நான் பார்த்திருக்கேன். அப்படி நாட் ஃபோர்ஸ் இது, அந்த மாதிரி இது விஷ்டம், நாட் ஸ்லேவரி. அக்செப்ட் பண்ணிக்கிறது. இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ இங்க சாஸ்திரம் என்ன சொல்றது, யூ ஆர் ஒபீடியன்ட், சாய்ஸ் கொடுக்கிறது, நாட் ஃபோர்ஸ் பண்ணல, இதுதான் இப்படித்தான் செய்யணும் அப்படி சொல்றது. அப்ப நீ எதை எடுத்துக்கிறியோ அதை எடுத்துக்கோ, யுவர் சாய்ஸ். சோ அதுக்கு பேரு யதோ உக்த காரினஹ, யதோ உக்த காரினஹ, யதஹா உக்த காரினஹ, இப்படி சொல்லப்படுறத செய்யக்கூடியது. அதுதான் எப்படி அதை அறகுறை செய்யக்கூடாது. சாது, சாதுனா டோட்டல் கம்ப்ளீட்டா செய்யணும். சரி ஒபீடியன்டா இருக்கேன், அறகுறையா செய்யறேன், ஏனத்தானும் செய்யறேன், அலட்சியமா செய்யறேன், நோ, டோட்டல் இன்வால்வ்மெண்ட். ஓகே. சோ அப்படி டோட்டல் இன்வால்வ்மெண்டோட டெடிகேட்டா செய்யறது, அதுக்கு பேரு யுக்த காரினஹா. மூணாவது விஷயம் என்ன சொல்றது, பிரசாந்த சித்தயா, பிரசாந்த சித்தாயா அப்படி சொல்ற. பிரசாந்த சித்தாயனா வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான குணம் மைண்ட் காம்னஸ். ஓகே. மனோ நிகிரஹா எங்க கேட்ட மாதிரி இருக்கோ இதெல்லாம், அது எதுல வரும், சாதன சதுஷ்டத்துல சமகா தமகா சமத்தனா. ஓகே, நீங்க எல்லாரும் சொல்றதுனால எடுத்துக்கலாம். சமஹா, சமகா தான் இங்க பிரசாந்த சித்தாய. பிரசாந்த சித்தாயனா காம் மைண்ட், குவைட் மைண்ட், பீஸ் மைண்ட், சாந்தி மைண்ட், யூஸ்ஃபுல் மைண்ட். ஓகே. அப்படி அப்படி அடைந்தவன் வேதாந்தத்துக்கு உபயோகமான மைண்ட், நாட் ரெஸ்ட்லெஸ் மைண்ட். சமல மன அடக்கத்தினால தன்னுடைய மனசை ஜெயிச்சவன், அப்படிப்பட்டவன். சமான்விதாய, சமான்விதாயன்னா தமஹா சென்சஸ். முன்னாடி மென்டல் கண்ட்ரோல், இது சென்சரி கண்ட்ரோல். ஓகே. புலன் கட்டுப்பாடு, அந்த புலன் இந்திரிய நிகிரகா, அது மனோ நிகிரகா, இது இந்திரிய நிகிரகா. சோ இந்திரிய நிகிரகம்னா எல்லா விதமான சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணும். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்சஸ் எது, டங்கு. டங்கு ஏன்னா அது டபுள் ரோல் பண்றது. டங்கு அது கர்மேந்திரியமா இருக்கிறது, ஞானேந்திரியமா இருக்கிறது. ஒன்னு டேஸ்ட் பண்றது, இன்னொன்னு இப்போ ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்துல எந்த டங்கு இம்பார்ட்டன்ட் டங்கு? 10 இந்திரியத்துல முக்கியமான இந்திரியம் டங்குன்னு சொன்ன. ஓகே. அது டங்கு 2 ரோல் பண்றது, ஞானேந்திரிய டங்கு, கர்மேந்திரிய டங்கு. எந்த டங்கு இம்பார்ட்டன்ட்? ஞானேந்திரியம். நீங்க கர்மேந்திரிய டங்கு தான் இம்பார்ட்டன்ட். ஞானேந்திரிய டங்கு நீ உன்ன நீயே அழிச்சுப்ப. ஓகே, அதுக்கு ரைட் இருக்கு. நீ எதை சாப்பிடுறியோ எதை பண்றியோ அது மேக்சிமம் அந்த வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் பாதிப்பாங்க, அவ்வளவு. ஆனா கர்மேந்திரிய டங்கு ஓல் ஜகத்தையே கொண்டுள்ளான். பர்பிள், ஹார்ட், ஹர்ட், அந்த மாதிரி வார்த்தை இருக்குது. பேசுறது, அந்த பேசுறது இதமா பேசணும், இனிமையா பேசணும். ரொம்ப ஹை லெவல்ல டென்ஷனா இருந்தா கூட இதமா பேசணும். ஒருமா பேசின பிறகுதான் தெரியுது நான் எப்படி பேசணும்னு.
அதனால நீங்க பேசும்போது உங்க செல்போன் என்ன பண்ணிக்கணும், ஆன் பண்ணிக்கணும். நீங்க பேசும்போது ஆன் பண்ணிக்கணும். புரியுதா? நான் எப்படி பேசுறேன், மத்தவங்க பேசும்போது ஆன் பண்ணக்கூடாது. நான் கத்தும் போது அவேர்னஸோட அதை ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓ இப்படிலாம் இப்படிலாம் அதிகமா பேசிருக்கேன். அதனால அப்பதான் நம்ம பேச்சுல ஒரு முறை வரும், ஒரு ஆர்டர் வரும், ஒரு சிஸ்டம் வரும். அதனால வர்பல் ஆக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாமான்விதாயன்னா இவர் டங்கு கண்ட்ரோல்ல இருந்து இருக்கிற இந்திரிய நிகிரஹா. ஓகே, அப்படிப்பட்டவன் இவன் எப்படி போயிருக்கான்? உபசத்தியம் ஈயூஷ. உபசத்தியம் ஈயூஷனா முறைப்படி குருவை அணுகினவன். முறைப்படி இதெல்லாம் குவாலிபிகேஷன் அடைஞ்சு குரு கிட்ட போய் அடைஞ்சவன். அடைஞ்சு கிருபாய ஏவச்ச, உங்களுடைய கருணையினால இந்த விஷயத்தெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி போயிட்டு சொல்லும் போது குருவானவர் அந்த ஸ்டூடெண்ட டேக் ஓவர் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அவருடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன இருக்கிறது, டெம்பரவரி பிரச்சனை, டாபிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, அப்புறம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இருக்கிறது. ஓகே, டூ டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நமக்குள்ள இருக்கிறது. இம்மிடியா தீர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது அப்பப்ப ரெமெடி பலதெல்லாம் இருக்கிறது, குறிப்பு இருக்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. அதெல்லாம் கொடுத்துட்டு போக அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் டெம்பரரி, பேக் பெயின், சர்விக்கல் பெயின், மைண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் டெம்பரரி. பர்மனன்ட் துன்பமே வராத நிலையில இருக்கணும். அப்ப துன்பமே வராத நிலையில இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முண்டகோபனிஷத்துல டீச்சரை பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் கேட்கிறான், எதை தெரிஞ்சுண்டா, எவ்வளவு புத்திசாலி பாருங்க, எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அர்த்தமாகமோ அதை எங்களுக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க. சர்வ விஜானம் பவதி. இது புத்திசாலி ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டோட விஷயம் இருக்கு. அதனால எதை தெரிஞ்சுண்டா எல்லாம் தெரிஞ்சுட முடியுமோ அந்த விஷயத்த கேட்கணும். இப்போ அதனால இங்க என்ன ஆயிடுச்சு, டோட்டல் தகுதி முதல்ல இன்டலெக்சுவல் லெவல்ல இருக்கிற தகுதி, குவாலிபிகேஷன். அதாவது கொஞ்சமாவது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்திய அதுக்குதான் நம்ம டேபிள்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது. புரியுதா? ஏன் பிரெயின் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், பேசிக் ஃபண்டமெண்டல் அது. அதுவே நமக்கு அப்படியே மெக்கானிக்கலா அப்படியே டல்லா இருக்கிறது மூளை. ஏன்னா நமக்கு மெக்கானிக்கலா இருக்கு, லைஃப் முழுக்க மெக்கானிக்கலா இருக்கு. அது கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணு. அதனால இப்ப வரக்கூடிய கிளாஸ்ல பாராயணம் பண்ண போறோம். ஏன் பாராயணம் பண்ணணும்? அப்பதான் மைண்டுக்கு புது ஒர்க் கொடுக்குறோம், ஃப்ரெஷ் ஒர்க் கொடுக்குறோம். இதெல்லாம் இன்டலெக்சுவலா செய்ய வேண்டிய சில ஒர்க் எல்லாம் இருக்கிறது. அகாடமிக், இது ஒன் ஆஃப் த அகாடமிக் ஆல்சோ, எஜுகேஷன் ஆல்சோ. எஜுகேஷன் எப்படி ஸ்கூல் காலேஜ்ல போய் படிக்கிறார்களோ அந்த மாதிரி இது டிஃபரெண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். அதுக்கு இன்டலெக்சுவல் எஜுகேஷனும் நீடு, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிற சக்தியாவது இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி சக்தியோட. ஆனா அது மாத்திரமே இருந்தா அவன் சயின்டிஸ்ட் ஆக முடியும், மேக்சிமம் சயின்டிஸ்ட் ஆக முடியும், பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஆக முடியும். ஓகே, இல்ல நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அது மோட்சத்தை கொடுக்காது. ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுதான் ஹைலைட் பண்றாரு. கடைசியில பிரம்மசூத்திரத்துக்கு ஆர்கியூ பண்ணும்போது சங்கரர் எடுத்துக்கிறது அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. தேர் ஆஃப்டர், எதன் பிறகு அவன் இந்த வேதாந்த ஸ்டடிக்கு வருகிறான், அதுதான் கேள்வி. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. சோ அவர் என்ன சொல்றாரு, ஜெயமினி வேற மாதிரி சொல்றாரு. இது தர்மத்துக்கு வேத இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கிறத கர்ம காண்டம், அந்த கர்ம காண்டம் படித்த பிறகு இவன் வருவான். 90% வேதம் தான் இருக்கிறது, வேதத்தை பூர்வம். அதெல்லாம் படிச்சவன் எவனோ, வேத அத்தியாயனம் பண்ண எவனோ அவன் தான் வேதாந்தத்துக்கு தகுதி. அப்படி ஜெயமினி ப்ரூவ் பண்றது. நோ, இங்க வியாசாச்சாரியார் அப்படி சொல்லவே இல்லை. எதன் பிறகுனா எந்த வருணமான இருக்கலாம், எந்த ஆசிரமத்து பீப்புளாவது இருக்கலாம், எந்த தேசத்து சேர்ந்த ஆளா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அவன் தேர் ஆப்டர் என்றது யாருன்னா
சாதன சதுஷ்டய முடித்தவர்களுக்கு வேதாந்தம் தகுதி. அதற்கு போய் குரு பண்ற அவர் என்ன. அப்ப இந்த சாதன சதுஷ்டய எங்கிருந்து வரைக்கும் பிரம்மசூத்திரம் வரைக்கும் வருது. புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க ஞானி ஆயிட்ட பிறகு சாதன சதுஷ்டய நெக்லெக்ட் கிடையாது, அது சுபாவம் ஆயிடும். இனிமே எப்படி வேணா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். நோ, அப்போ அவன் இப்ப நாம கஷ்டப்படுற மாதிரி பிராக்டிஸ் பண்ண வேண்டாம். புரியுதா? சுபாவம் ஆயிடும். அதெல்லாம் மனோ நிகிரக இந்திரிய நிகிரகம் எப்படி இருக்கும்? நம்ம நேச்சுரலா இருக்கும். இப்ப எப்படி நமக்கு கொஞ்சம் விட்டோம்னா கோபம் தானா வருது, அது சுபாவம். சுபாவம்னா புரியல. இப்ப நம்மளை விட்டுட்டோம்னா கோபம் தானா பொத்துக்கிட்டு வரும். எந்த கிளாஸும் நமக்கு அட்டன் பண்ணாம இயற்கையா நம்மளோட சுபாவத்துல சம்ஸ்காரத்துல இருக்கு. அது போல இவன் சாதன சதுஷ்டய சாதனை பண்ணி, இது பேரே சாதனை சொல்றது, சாத்திய சதுஷ்டம் சொல்லுது. சாதன சதுஷ்டம் சாதனைனா இவர் ஓன் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் பிராக்டிஸ் பண்ணணும். ஞானத்தை பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஞானாபியாசம் கிடையாது, இது கர்ம அபியாசம். ஞானாபியாசம் ஆல்சோ கர்ம அபியாசம். ஞானாபியாசம் ஏதாவது வேர்டு உபயோகப்படுத்தினா அது கர்ம அபியாசம். ஞானம் என்றது 2 + 2 4. இதுக்கு என்ன அபியாசம்? 2 + 2 4 என்னது அபியாசம்? நாட் கர்ம, அது விஸ்டம். அது 2 + 2 4. நான் நினைக்கிறேன், ஐ திங்க் 3 நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நோ, நீ நினைக்கிறதுனாலயோ நீ அச்சீவ் பண்றதுனாலயோ அது 4 5 6 ஆக போறதில்ல. அது 4 டெபினிஷன். அது போல ஞானம் என்றது பலிச்சென்றது. தத்துவமசி, யூ ஆர் பிரம்மன் அப்படி சொல்றது. அதுல நான் என்னுடைய வசதிக்கு தகுந்தப்பல அதை மாத்திக்கிறேன்னா நோ, அதுதான் இருக்கு. அது எனக்கு புரியலன்னா அதற்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்க, அதுக்கான தகுதியை நான் அடைஞ்சாகணும். ஓகே, அப்ப இந்த தகுதிய சாதன சதுஷ்டய தகுதி இருக்கிறது. 2வது விஷயம், சாதன சதுஷ்டயம் என்னென்ன? விவேக, வைராக்கிய, சமதமாதி அண்ட் முமுட்சுத்துவம். இது மனசுல தரவாயிடும். சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ளர போய் பிளட்ல அந்த ரத்த நாளங்கள்ல போய் பதியணும். தூங்கி எழுந்தா கூட சாதன சதுஷ்டம் விவேக, வைராக்கிய, முமுட்சுத்துவ, சமதமாதி, சமதம, உபரம, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் டக்குன்னு சொல்லணும். அப்படி சொல்றது இல்ல, வாழ்க்கையோட 2.5 மயமாகணும். அப்படி சாதன சதுஷ்டத்துக்கு நமக்கு சபிஷியன்ட் இப்ப இருக்கிற நம்ம மாணவர்களுக்கு இருக்கிறது. இது பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சமா கொண்டு வரணும். 3வது எக்ஸசைஸ் என்ன? பக்தி. பக்தினா விசாரம், பூஜ்ய விசாரம். இது அனலைசிஸ் பண்ணது. அனலைசிஸ் பண்றது, விசாரம் பண்றது, பக்தி பண்றதுன்னு அர்த்தம் சிரவணம். சிம்பிள் லாங்குவேஜ் சிரவணம். ஏன்னா இங்கதான் கிளாஸ்ல தான் நம்ம அதை மைண்ட்ல டியூன் பண்றோம். விசாரம், டிஸ்கஸ், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்போ பக்தினா விசாரம், விசாரம்னா சிரவணம், சிரவணம்ன்றது வகுப்புல இருக்கிறதுக்கு பேர் விசாரம். ஓகே, அப்ப இது இந்த கிளாஸ் ரூம் அட்டெண்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்பதான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். அப்படி கிடையாது, மொத்தமே இதுல தான் கிடைக்க போறது. அதனால கிளாஸ் ரூம் மிஸ் பண்ண கூடாது. எதை மிஸ் பண்ணாலும் கிளாஸ் ரூம் மிஸ் பண்ண கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, சோ அப்ப இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன? அப்படி விசாரம் பண்ண கிளாஸ் ரூம் வேற சொல்லியாச்சு, விசாரம் சொல்லியாச்சு, சிரவணம் சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது விஷயம் என்னது? மேதாவிலாம் இன்டலெக்சுவல் குவாலிபிகேஷன் முடிஞ்சு போச்சு. 1 கொண்டு முடிச்சுட்டோம். 1 இன்டலெக்சுவல் குவாலிபிகேஷன், 2 ஸ்பிரிச்சுவல் குவாலிபிகேஷன், 3வது விசாரம், குரு உபசாதனம். நீ ஏன் கிளாஸ் ரூம் நடத்தி முடியாது? குரு கிட்ட வர்றது. விசாரத்துக்கு எங்க வரணும்? குருவை, குரு சாஸ்திரத்தை, குரு வாக்கிய சாஸ்திரம்.
சாஸ்திர வாக்கிய குரு. சோ குரு பிளஸ் சாஸ்திரம், சாஸ்திரம் பிளஸ் குரு. நீ எங்கேயாவது குரு கிட்ட குரு உபசதனம்னா அவர் சாஸ்திரம் சொல்லாத குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு அங்கல்ல, சாஸ்திரத்தை டீச் பண்றோம். ஏன்னா சாஸ்திரம் தான் நம்மளை பத்தி சொல்றது, பிரமாணம். ஓகே, இது 4வது விஷயம். குரு உபசதனம் என்னது? 5வது விஷயம் என்னது? குரு உபசதனமான பிறகு பரிப்பிரஷ்னம். பரிப்பிரஷ்னம் 5வது என்ன? பரிப்பிரஷ்னம். குரு கிட்ட வந்துட்டு உம்முன்னு இருக்க கூடாது. என்னுடைய ஐடியா என்ன, சாஸ்திரம் என்ன சொல்றது, எனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், கேள்வி கேட்கணும், சந்தேகத்தை கிளாரிட்டி பண்ணிக்கணும். நானே யூகத்தை பண்ணி, எனக்கு எல்லாம் தெரியுது, நீங்க சொல்றதெல்லாம் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு முன்னாடியே தெரியுது, எல்லாம் தெரியும், வாயை திறந்ததான் தெரியும் உனக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு. சில பேர் கொஞ்ச நேரம் பேசினாலே தெரிஞ்சிடும். யாராவது வராங்க, இங்க ஒருத்தர் வந்தாரு, எனக்கு கட்டோபனிஷத்து 10 உபநிஷத்து, இந்த பக்கம் சிவ ஸ்துதி அந்த ஸ்துதி எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் பட்டியல் பண்ணார், எல்லாம் தெரியுது. இருந்தா கூட எனக்கு அஜிடேஷனா இருக்கிறது, ஒன்னும் புரியலன்னா எனக்கு இது தெரியலையோ, எனக்கு முமுட்சுத்துவம் இல்லையோ அப்படி கேட்டாரு. நான் என் வயல சொல்லுவேன்னா, புதுசா வர வந்துட்டு இவ்வளவு லிஸ்ட் வேற சொல்றேன், தெரியல, எனக்கு தெரியல, நீங்க வேணா கிளாஸுக்கு வந்து பாருங்களேன் அப்படி சொன்னேன். கிளாஸுக்கு வரவே இல்லை. அதனால பேசினாதான் தெரியும் நம்மளுடைய நிலைமை எங்க இருக்குன்னு தெரியும். அப்ப குரு வந்து வெட்டினரி டாக்டர் இல்ல, பேசணும். பரிப்பிரஷ்னம், பரிப்பிரஷ்னம். ஓகே, அப்ப நம்பர் 1 வந்து அறிவுபூர்வமான தகுதி, 2 வந்து ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் தகுதி, 3வது விசாரம், 4வது குரு உபசதனம், 5வது பரிப்பிரஷ்னம். இப்படி இவன் வந்து கேள்வி கேட்டு முடிச்சுட்டான். இனிமே உங்க பொறுப்பாச்சுப்பா. உடனே அப்படி சொன்னாரு, மா பைஸ்டர், மா பைஸ்டர், பயப்படாதே. ஸ்ரீகிருஷ்ணா சொல்ற, மா சுச்சக, கவலைப்படாதே, உனக்கு சாயந்தரம் நான் சொல்றேன். ஓகே. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.